நம்ம சொல்றத தான் ஆப்கானிஸ்தான் கேட்கும். அவங்களுக்கு தான் வேற வழி இல்லையே. அவங்க கிட்ட தான் கடல் இல்லையே. பாகிஸ்தான் வழியா தான பொருள ஏற்றுமதி, இறக்குமதி பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் நம்ம சொல்ற எல்லாத்தையும் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு பாகிஸ்தான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுனாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவினுடைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஆப்கானிஸ்தானுக்கு வேணும். அதுவும் ஆப்கானிஸ்தான்ல துறைமுகங்கள் கட்டுறதுக்கு வேணும் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல தான் கடலே இல்லையே. அப்புறம் எப்படி துறைமுகம் கட்டுவாங்க அப்படின்னு கேட்டா, ட்ரை போர்ட் கட்ட போறாங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய நிம்ருஸ் ப்ராவின்ஸ்ல. அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய சபகர் துறைமுகம் இந்தியாவுக்கு சொந்தமானது இருக்குல்ல. அங்க இருந்து பொருள ரோடு வழியாவோ, ரயில் வழியாவோ ஆப்கானிஸ்தானுக்குள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடி நிம்ருஸ் அப்படின்ற ஒரு போர்ட். இது வந்துட்டு கடல் இல்ல அப்படின்றதுனால ட்ரை போர்ட்னு சொல்லுதாங்க. அதாவது ஆப்கானிஸ்தானுக்குள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் செக், கொஞ்சம் லாஜிஸ்டிக் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிப்பாங்க. இது வந்துட்டு எல்லா விதமான போர்ட்டுக்கு பக்கத்துலயுமே ஒரு சில இடங்கள்ல இருக்கும். ஏன்னா போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான டிராஃபிக்கை தடுக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரை போர்ட்டை ஆப்கானிஸ்தானுக்குள்ள உருவாக்கி ஈரான் சபகர்லேருந்து வரக்கூடிய பொருளுக்கு ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானுக்கும் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டை நாங்கள் கட்டணும் இந்த ப்ராவின்ஸில். அதுக்கு இந்தியர்கள் வந்து முதலீடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்தியாவுக்கு வந்திருக்கிற ஆப்கானிஸ்தானினுடைய அந்த ஒரு வர்த்தக அமைச்சர் கேட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் சபா ஷெரீப் வயிற்றுலையும் அசிமுனிர் வயிற்றுலையும் புளிய கரைக்கி அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயந்துருக்காங்க. ஆப்கானிஸ்தான் எங்க அவங்க கண்ட்ரோல்ல இருந்து போயிருமோ அப்படின்ற மாதிரி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு